நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடியுடைய அரசியல் எதிர்காலத்தை பாதுகாத்துட்டு வரக்கூடிய முக்கியமான 3 விஷயம். ஒன்று, பெரும்பான்மை இழந்த பிரதமர் மோடிக்கு ஆதரவு அளிச்சிட்டு வர நிதிஷ் நாயுடு போன்றவர்கள் பாஜகனுடைய கொள்கையால் அவங்களுக்கு என்ன நெருக்கடி ஏற்படுது அப்படிங்கிற அந்த விஷயத்தை பற்றியும், பிறகு தேர்தல் காலகட்டத்தில் தேர்தல் ஆணையம் பாஜகவுக்கு எந்த அளவுக்கு சார்புத்தன்மையோட தேர்தலை நடத்திட்டு வருது, அதில் இருக்கிற பிரச்சனை என்ன அப்படிங்கிறத பற்றியும், பிறகு பாஜகவுக்கு ஆதரவான பல வழக்குகளும், பிறகு பாஜகவுக்கு எதிரான வழக்குகளும் உச்சநீதிமன்றத்தில் எப்படி கையாளப்படுது, பிறகு உச்சநீதிமன்றத்தில் என்ன விதமான ஊழல்கள்லாம் நடக்குது அப்படிங்கிறத பற்றியும் நாட்டின் மூத்த அரசியல் தலைவர், உச்சநீதிமன்ற பார் அசோசியேஷன் தலைவர், மூத்த வழக்கறிஞர் திரு கபில் சிபல் அவர்கள் ஒரு பத்திரிகையாளர் சந்தித்து பல விஷயத்தை பேசியிருக்கிறாரு. அதை பற்றி என்ன அப்படிங்கிறதான் இன்றைக்கி நம்ம விரிவாக பேச போகிறோம். மூத்த அட்வொகேட் திரு கபில் சிபல் அவர்கள் ப்ரெஸ் அட்ரஸ் பண்ணார். அந்த ப்ரெஸ் அட்ரஸ் பண்ணதில் பல விஷயத்தை பற்றி பேசியிருக்காரு. அவர் பேசுறதுல ஃபர்ஸ்ட் நம்ம எதை எடுத்து பேச போகிறோம் அப்படின்னா, மோடிக்கு பெரும்பான்மை இல்லாமல் அவர் ஆட்சி செஞ்சுட்டு இருக்காரு. அவருக்கு கீ ஃபேக்டராக 2 பேர் வலதுகரமாகவும் இடதுகரமாகவும் நிதிஷ் மற்றும் நாயுடு இருக்காங்க. இப்போ யார் ட்ரெண்டில் இருக்காங்கன்னா நிதிஷ் தான் ட்ரெண்டில் இருக்காரு. ஏன் அப்படின்னா, இந்த ஆண்டு இறுதியில் பீகார் மாநிலம் சட்டமன்ற தேர்தல் எதிர்கொள்ள இருக்குது. ஸோ மோடி ஆல்ரெடி அங்கே பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாரு. பல வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் அந்த ஸ்டேட்டுக்கு அறிவிச்சிருக்காரு அப்படின்லாம் பார்த்துட்ருக்கோம். ஸோ பீகார் எலெக்ஷன் அப்படிங்கிறது மோடிக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. இப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, பீகாருக்கு என்ன மோடியாலையும் பாஜகவாலையும் நெருக்கடி இருக்குது அப்படிங்கிறத பேசப்பட ஒரு விஷயமா மாறுது. என்ன அப்படின்னா, இஸ்லாமியர்களுடைய அந்த சொத்துக்களை நிர்வகிக்கிறது சம்மந்தமாக அந்த வக்ஃப் பில் அதில் ஒரு சட்ட திருத்தத்தை மேற்கொண்டாங்க. அதை பார்லிமெண்ட்டில் நிறைவேற்ற முடியாமல் ஜேபிசிக்கு போச்சு. ஜேபிசியில் பார்த்தீங்கன்னா, ஜேபிசியில் என்ன நடந்துச்சு நமக்கு தெரியும். ஜெகதாம்பால் தலைமையில் அந்த ஜேபிசி கூட்டம் நடந்துச்சு. அதில் பாஜக தான் பெரிய அளவில் ஸ்கோர் பண்ணாங்க. எதிர்க்கட்சி எம்பிக்கள் சொன்ன சில திருத்தத்தை எங்க ஏற்க மறுத்துட்டாங்கன்னு பார்த்தோம். இப்போ அந்த விவகாரத்தில் வக்ஃப் பில்லில் பார்த்தீங்கன்னா பிஜேபி எம்பிக்கள் என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஜேடியோட எம்பிக்கள், அதாவது நிதிஷோட எம்பிக்கள் என்ன முடிவு எடுக்க போகிறாங்க நாடாளுமன்றத்தில், எப்படி அதன் மீதான வாக்கெடுப்பு செலுத்த போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அதாவது பார்லிமெண்ட்டில் ஜேடியோட எம்பிக்கள் வக்ஃப் பில் என்ன முடிவு எடுக்கிறாங்கிறத பொறுத்து அங்கே பீகாரில் நிதிஷ்குமாருக்கு பெரிய சிக்கல் இருக்க காத்திருக்கு. ஏன்னா பீகாரில் ஒரு முக்கியமான ஈவெண்ட் நடந்திருக்கு. அது என்னன்னா, இப்போ இஸ்லாமியர்கள் தங்களோட ரம்ஜான் நோம்பில் இருக்காங்க. இப்போ நோம்பை ஒட்டி இந்தியா ஃபுல்லாக ஒரு அரசியல் நடக்கும். அதாவது எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்களுக்கு நாங்கள் ஆதரவாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை இந்த இடத்துல ஒரு அடையாள அரசியலாக செயல்படுவாங்க. எல்லாரும் போய்ட்டு அந்த தொப்பியை போட்டுட்டு அந்த இப்தார் நோன்புல போய் கலந்துக்கிட்டு அந்த கஞ்சி குடிச்சிட்டு நான் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக இருக்கேன் அப்படின்ற மாதிரியான ஒரு தோற்றத்தை எல்லா கட்சியும் ஏற்படுத்துவாங்க. இதே விஷயத்தை தான் பீகாரில் நேற்றைய தினம் நிதிஷ்குமார் அவர்கள் அவர் தான் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தார். சிட்டிங் சிஎம் இருக்கார், ஸ்டேட் சிஎம் இருக்கார், அவர் தான் ஆர்கனைஸ் பண்ணார். அந்த ஆர்கனைசேஷனில் பார்த்தீங்கன்னா பிரதானமான இஸ்லாமிய அமைப்புகள்லாம் நிதிஷ்குமாருடைய அந்த இப்தார் நோன்பு நிகழ்ச்சியை புறக்கணிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கு காரணம் என்னன்னா, வக்ஃப் பில்லை பார்த்தீங்கன்னா பிஜேபி கொண்டு வந்திருக்க அந்த வக்ஃப் பில்லை இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஸ்டாண்டு நிதிஷ் எடுக்கிறார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. இந்த பிரச்சனை இப்போ வர இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பெரிய அளவில் நிதிஷினுடைய பொலிட்டிக்கல் எதிர்காலத்துக்கு நெருக்கடி ஏற்படுத்த காத்திருக்கு அப்படிங்கிறதா பார்க்கப்படுது. இதை தான் கபில் சிபல் அவர்கள் அழகாக கோட் பண்ணி சொல்லியிருக்காரு. இந்த பிரச்சனையை எப்படி பிஜேபி கூட்டணியில் இருக்கக்கூடிய நிதிஷ் எப்படி ஹேண்டில் பண்ண போறாரு, அது பீகாரில் என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத போட்டு உடைச்சிருக்காரு. 2014 இந்திய தேர்தல் ஆணையம் எப்படி செயல்படுது, அதுக்கு முன்பும் நமக்கு தெரியும். எப்பவுமே ஒன்றியத்தில் ஆளும் கட்சி காங்கிரஸோ பாஜகவோ யார் இருந்தாலும் அவங்களுக்கு ஆதரவாக எலெக்ஷன் கமிஷன் செயல்படும் அப்படிங்கிற நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனால் எப்போவுமே இல்லாமல் இந்த கடந்த 10 ஆண்டுகளில், அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு அந்த மோடியோட 2.0 2019 2024 இந்த காலகட்டத்திலும் சரி, அதன் பிறகு நடந்த சட்டமன்ற தேர்தலையும் சரி, ஒரு வெளிப்படையாக ஒரு பயாஸ்டு தன்மை எலெக்ஷன் கமிஷனுடைய பிஜேபி சார்பு தன்மையை நம்மளால் வெளிப்படையாக புரிஞ்சிக்க முடியுது. அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு எந்த விதமான ஒரு ஸ்பெஷல் அறிவுமே தேவையில்லை. வெளிப்படையாக பார்த்தா புரிஞ்சுக்கிற மாதிரியான அவ்வளோ தோற்றங்கள் இருக்குது. எல்லாருக்குமான லெவல் பிளேயிங் ஃபீல்டு சரியாக இருக்க மாட்டேங்குது. எதிர்க்கட்சியினுடைய தலைவர் கைது செய்யப்பட்டு சிறைப்படுத்தப்படுறாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அந்தளவுக்கு ஒரு மோசமாக போயிட்டு இருக்கு. ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷன் கமிஷன் பூத் வாரியாக பதிவாகக்கூடிய வாக்குகள் எண்ணிக்கை நான் வெளியே கொடுக்க மாட்டேன் மறுக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ராஜகுமார் தலைமை தேர்தல் ஆணையராக இருக்கும்போது இது சார்ந்து அவர் மறுத்துட்டு இருந்தார். இப்போ ஞானேஷ்குமார் அங்கே வந்திருக்கிறாரு. இப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா, ஆல்ரெடி நான் அதில் நான் வெளிப்படையாக அந்த விஷயத்தை பற்றி நான் எல்லா கட்சியோட பேச தயாராக இருக்குன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் தன்னோட பதிலை சொல்லியிருக்கிறாரு. அப்போ ஒரு நெருக்கடி எலெக்ஷன் கமிஷன் இருக்குது. கபில் சிபல் என்ன குறிப்பிடுறாருன்னா, இந்திய மக்கள் இந்திய தேர்தல் ஆணையத்தின் மீதான நம்பிக்கை இழந்துட்டாங்க. இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு செயல்படாத தன்மை ஆயிடுச்சு அப்படிங்கிறத அவர் பல விஷயத்தை குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத கவனிக்கிறோம். இப்போ இந்த மாதிரி எலெக்ஷன் கமிஷன் மீதான விமர்சனத்தை திரு கபில் சிபல் கூர்மையாக முன் வச்சிருக்காரு. அதுக்கு அடுத்து உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த ஊழல் விஷயத்தை பற்றி அவர் பேசுகிறாரு. அதை எப்படி அவர் குறிப்பிடுறாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது, மக்கள் எப்படி இந்திய மக்கள் தேர்தல் ஆணையத்தின் மீது தங்களோட நம்பிக்கை இழந்துட்டாங்கன்னு சொல்கிறாரோ, அதே மாதிரி அடுத்ததாக உச்சநீதிமன்றத்தின் மீதும்
மக்கள் வந்து தங்களுடைய நம்பிக்கை இழந்துட்டாங்கன்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. அதை சில முக்கியமான விஷயத்தை பட்டியலிட்டு அதை சொல்கிறாரு. அதுதான் வந்து கவனிக்கத்தக்க ஒரு அம்சமாக நம்ம பார்க்குறோம். ரீசெண்டாக டெல்லி ஹைகோர்ட் நீதிபதி யஷ்வந்த் வர்மா அவரோட வீட்டில் வந்து கட்டுக்கட்டாக பணம் கைப்பற்றப்பட்டுச்சு, கிட்டத்தட்ட வந்து 100 கோடி பணம் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. பார்த்தீங்கன்னா 2 நாளுக்கு முன்பு வந்து அது சார்ந்து டெல்லியில் வந்து ஒரு நேஷனல் நியூஸை மாறிட்டு இருந்துச்சு. யஷ்வந்த் சர்மா யார், அவர் வீட்டில் எதுக்காக அந்த பணம் வந்துச்சு, இதில் வந்து என்ன, அந்த பணம் எப்படி வெளியே வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் பேசப்பட்ட விஷயம். அதாவது வந்து அவர் வீட்டில் வந்து தீ பற்றிச்சு, அதை அணைக்கிறதுக்காக தீயணைப்பு வீரர்கள் உள்ளே போகும்பொழுது அப்போ அவரோட அறையில் இந்த மாதிரி இவ்வளோ அளவில் பணம் இருந்துச்சுன்னு சொல்லி குறிப்பிட்டாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அது குறித்து அந்த தீயணைப்பு அதிகாரி வந்து முன்னுக்கு பின் முரணான சில ஸ்டேட்மெண்ட்லாம் சொன்னார். ஃபஸ்ட்டு அந்த பணம் வந்து அவரோடது இல்லைன்னு சொல்லி சொன்னார், அப்புறம் வந்து அவரோட தான் சொல்லி சொன்னார். இந்த மாதிரி வந்து மாற்றி கான்ட்ரவர்சியான சில விஷயங்கள்லாம் சொன்னார். அவர் வீட்டை சுற்றி பக்கத்தில் அந்த பணம்லாம் எரிக்கப்பட்டிருந்துச்சு, எரிஞ்ச சில ரூபாய் நோட்டுகள்லாம் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி. அது வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆச்சரியம் அளிக்கக்கூடிய ஒரு மர்மமான ஒரு சப்ஜெக்டாக அந்த சப்ஜெக்ட் மாறிடுச்சு. ஸோ உச்சநீதிமன்றம் வந்து உடனடியாக வந்து அவரை எந்த விதமான வழக்கிலையும் இனிமேல் நீங்கள் ஈடுபடக்கூடாது, உங்களோட டியூட்டியில் நீங்கள் ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சார்ந்த விஷயத்தை விசாரிக்கிறதுக்காக வந்து 3 நீதிபதிகள் கொண்ட ஒரு விசாரணை கமிட்டி வந்து உச்சநீதிமன்றம் அமைச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ இது சார்ந்து வந்து கபில் சிபல் என்ன சொன்னார்னா, விசாரணை முடிஞ்சதுக்கப்புறம் பேசலாம் அதை பற்றின்னு சொல்லிட்டாரு. ஆனால் அதை ஒட்டி அதை பற்றி குறிப்பிடாமல் உச்சநீதிமன்றத்தில் மிகப்பெரிய ஊழல் நடக்குது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக குறிப்பிடாரு. அந்த ஊழல் எதன் அடிப்படையில் நடக்குதுங்கிறத அவர் அந்த படிப்படியாக அந்த விஷயத்தை குறிப்பிடாரு. உச்சநீதிமன்ற நீதிபதிகள், உயர்நீதிமன்ற நீதிபதிகளாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, நீதிபதிகள் வந்து அரசியல் சாசனத்தினுடைய அந்த சட்டத்திற்கு உட்பட்டு அந்த பதவி பிரமாணத்தை ஏற்றுட்டு அந்த இடத்துல வந்து உட்காராங்க. ஆனால் அவங்க எதன் அடிப்படையில் அந்த இடத்துக்கு வந்து உட்காந்தாங்களோ அதையே பைக்காட் பண்ணுற மாதிரி, அதையே எதிர்க்கிற மாதிரி தங்களோட ஆக்டிவிட்டீஸில் இருக்குது. அவங்களுடைய நீதிபதியுடைய தீர்ப்புகளையும் சரி, அவங்களோட நடவடிக்கைகளையும் பார்த்தீங்கன்னா அந்த கான்ஸ்டியூஷனை வயலேட் பண்ணுற மாதிரியான சில விஷயங்களை அவங்க ஈடுபடுறாங்க, வெளிப்படையாக ஈடுபடுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் கபில் சிபல் குறிப்பிட்டிருக்காருங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது அவர் என்ன குறிப்பிட்றாருன்னா, பெரும்பான்மைவாதத்துக்கு துணை போகிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிட்றாரு. ரொம்ப முக்கியமான விஷயம். பாஜக அரசியல் என்னன்றது தெரியும். வெளிப்படையான இஸ்லாமிய வெறுப்பு, இந்துக்கள் ஆதரவு அப்படிங்கிற அரசியல், பெரும்பான்மை இந்து மக்களுடைய வாக்குகளை பெறணும் அப்படிங்கிறது அதுதான் அவங்களுடைய கோர் அஜெண்டா. அந்த அரசியலுக்கு எப்படி அது அரசியல் அரங்கில் பாஜக கையாளுறாங்களோ அதுக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய நீதிபதிகள் ஈல்டாகிறாங்க. உச்சநீதிமன்ற நீதிபதிகள், உயர்நீதிமன்ற நீதிபதிகள் அதுக்கு ஈல்டாகக்கூடிய ஒரு போக்கை பார்க்க முடியுது. இப்போ அவங்க வந்து பாஜகவுடைய கொள்கைக்கு ஏற்ற மாதிரி அவங்களும் ஒரு சார்பு தன்மையில் போகிறாங்க. அடுத்தது வந்து கபில் சிபல் வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஜக வெளிப்படையாக தெரியும், பாஜகவோட அரசியல் எதுவாக இருக்குன்னு தெரியும். பெரும்பான்மை இந்து மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக சிறுபான்மை இஸ்லாமியர்களை அவங்களுக்கு எதிராக சித்தரித்து அதன் காரணமாக வந்து பெரும்பான்மை மக்களுடைய வாக்குகளை ஒரு புள்ளியில் அறுவடை பண்ணி தேர்தலை வெற்றி பெறக்கூடிய ஒரு வெறுப்பு அரசியல் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஃபெமிலியரான பாலிடிக்ஸ். அந்த பாலிடிக்ஸ் எப்படி பாஜகவுக்கு இருக்கோ அது வந்து நீதிமன்றத்தில் பிரதிபலிக்குது. நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளுமே அந்த தன்மையில் இருக்காங்க அப்படிங்கிறத அவர் குறிப்பிடுறாரு. இந்த பாலிடிக்ஸ் ஒரு மோசமான ஒரு பாலிடிக்ஸ், இது அவங்களோட தீர்ப்புகளே பிரதிபலிக்குது அப்படின்னு குறிப்பிடுறாரு. கபில் சிபலோட இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம உள்வாங்கி பார்க்கும் பொழுது நமக்கு என்ன ஒரு உதாரணம் தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, நாட்டினுடைய மிகப்பெரிய ஒரு நீண்டகால சர்ச்சைக்குள்ளான ஒரு வழக்காக இருந்துச்சு பாபர் மசூதி வழக்கு. அந்த வழக்கில் தீர்ப்பு எப்படி வழங்கப்பட்டுச்சு, 5 நீதிபதிகள் கொண்ட தீர்ப்பு எப்படி வழங்கப்பட்டுச்சு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். பெரும்பான்மை மக்களுடைய உணர்வுகளை மதிப்பளிக்கிற மாதிரியும் அந்த பெரும்பான்மை மக்கள் வந்து டிஸ்டர்ப் ஆகிடாத மாதிரி, கலவரம் எதுவும் நடத்தாத வகையில் ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டுச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ அதெல்லாமே கூட பார்த்தீங்கன்னா வந்து இந்த கபில் சிபல் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டோட ரிஃப்ளெக்ஷன் தான் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அலகாபாத் உயர்நீதிமன்றம் வந்து பல சர்ச்சைக்குள்ளான தீர்ப்புகளை தொடர்ச்சியாக வழங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். வெளிப்படையாக வந்து நீதிபதிகள் தனியாக பாஜக ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய, ஆர்எஸ்எஸ் ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய கூட்டங்களை போய் கலந்துக்கிட்டு வெளிப்படையாக பெரும்பான்மை தன்மைக்கு ஆதரவாக ஒரு கான்ஸ்டியூஷன் போஸ்ட்டில் உட்காந்துக்கிட்டு அதில் இருக்குங்கிறதே மறந்துட்டு வந்து கட்சி கூட்டத்தில் கலந்துக்கிட்டு வெளிப்படையாக பாஜகவோட இன்ட்ரெஸ்ட்டு, ஆர்எஸ்எஸோட இன்ட்ரெஸ்ட்டை அவங்க பேசுகிறதெல்லாம் பார்க்குறோம். இப்போ வந்து அதெல்லாம் வந்து இதில் ஒரு கோட் பண்ணி கருத்தை சொல்கிறார் அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. இதெல்லாமே ஊழல்னு குறிப்பிட்றாரு. நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி வந்து பதவி பிரமாணத்துக்கு எதிராக செயல்படுறதும் சரி, பெரும்பான்மை இந்து மக்களுக்கு பெரும்பான்மைத்துவ அரசியலுக்கு ஈல்டாகிறதும் சரி, இது ரெண்டுமே ஊழல் குறிப்பிட்றாரு. 3வது ஊழல் எது அப்படின்னா, தங்களோட தீர்ப்புகள் வழங்கப்பட்டதுக்கு பிறகு வந்து ஓய்வு பெற்றதுக்கு பிறகு தங்களுக்கு என்ன விதமான அரசியல் எதிர்காலம் இருக்குது, அரசியல் அனுகூலங்கள் என்னென்னலாம் கிடைக்க போகுது, அதை டிபெண்ட் பண்ணி தீர்ப்புகள் வழங்குறது அப்படிங்கிறது. அது பாஜகவுடைய முன்னாள் மறைந்த நிதியமைச்சர் அருண்ஜேட்லி சொல்லியிருக்காரு. இன்றைய நீதிபதிகளுடைய தீர்ப்பு அப்படிங்கிறது அது எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா, ஓய்வு பெற்றதுக்கு பிறகு அவருக்கு என்ன பதவி வழங்கப்படும் அப்படிங்கிறத பொறுத்து தான் அது சார்ந்திருக்கு அப்படிங்கிறத வெளிப்படையாக அவர் சொன்னார். இதை வந்து இதையும் நம்ம ஒரு எக்ஸாம்பிளில் பொருத்தி பார்க்கலாம். அதாவது இந்த மாதிரி கவர்னர் போஸ்ட்டு அல்லது ராஜ்யசபா எம்பிக்கள் அல்லது வந்து இந்த மாதிரி முக்கியமான ஆணையத்தினுடைய தலைவர்கள் அப்படிங்கிற மாதிரியான சில போஸ்டிங்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்படுறது அப்படிங்கிறது அரசியல் அனுகூலத்தின் அடிப்படையில் சில தீர்ப்புகள் வழங்கப்படுது அப்படிங்கிறத கபில் சிபல் கோட்டிட்டு காட்டுறாருங்கிறத பார்க்குறோம். அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் வெளிப்படையாக பணம் பெறுறது அப்படிங்கிறது. இந்த பணம் பெற தான் வந்து இந்த யஷ்வந்த் வர்மா இவரோட சப்ஜெக்ட் குறிப்பிட்றாரான்னு தெரியல. அது வந்து எக்ஸாக்ட்
எக்ஸாக்டாக பொறுத்து தான் பார்க்கணும். விசாரணை முடிச்சதுக்கப்புறம் தெரியும் என்னென்னு. ஓகே, அப்போ வந்து இந்த மாதிரி வந்து உச்சநீதிமன்றத்தில் ஊழல் நடக்குது அப்படிங்கிறத கபில் சிபல் அவர்கள் வந்து வெளிப்படையாக போட்டு உடைக்கிறார் அப்படிங்கிறத ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்குறோம். இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு இன்னொரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. என்னென்னா, இப்போ ரீசெண்டாக வந்து சென்னை ப்ரெஸ் கிளப்பில் வந்து பத்திரிகையாளர்களை சந்திச்சிருந்த முன்னாள் நீதிபதிகள், ஓய்வு பெற்ற நீதிபதி திரு ஹரி பரந்தாமன் மற்றும் சந்துரு அவர்கள் இங்கே ஹைகோர்ட்டில் வந்து என்ன விதமான விதிமீறல் நடக்குது அப்படின்னு குறிப்பிட்டிருந்தார். சமூக நீதி எப்படி மறுக்கப்படுதுன்னு குறிப்பிட்டிருந்தார். ஆதிக்க சாதி நீதிபதிகள் எப்படி வந்து பிற்படுத்தப்பட்ட நீதிபதிகளுக்கும் ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் வரக்கூடிய நீதிபதிகளுக்கும் குறிப்பாக பெண் நீதிபதிகளுக்கு எதிராக எந்த அளவுக்கு இருக்காங்க, அவர்களுக்கான ஸ்பேஸ் எல்லாத்தையும் எப்படி அடைக்கிறாங்க அப்படிங்கிறத ஓப்பனாக போட்டு உடைச்சிருந்தாங்க. நீதிமன்றத்தில் சமூக நீதி இல்லாமல் இருக்குது, நீதிபதிகளுக்கே நீதி மறுக்கக்கூடிய வரலாறுலாம் அங்கே நடந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் வந்து போட்டு பேசியிருந்தாங்க. அது குறித்து கூட நம்ம கூட ஒரு இன்டர்வியூ எடுத்திருந்தோம். திரு ஹரிபிரதாமன் அவர்கள் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் நம்மகிட்ட சொல்லியிருப்பார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ அந்த மாதிரிலாம் வந்து நம்ம இதோட பொருத்தி பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, தென்னிந்தியா பாதிக்கப்படக்கூடிய இந்த தொகுதி மறுவரை அப்படிங்கிற விஷயம், இது குறித்து வந்து ஸ்டாலின் அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்கிறாரு. அது கவனிக்கத்தக்க ஒரு நகர்வு. அது ஒரு அந்த அச்சத்தை போக்கக்கூடிய பொறுப்பு வந்து யூனியன் கவர்மெண்ட் மோடிக்கு இருக்குது. அவர் அதை செய்யணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை குறிப்பிட்றாரு. தென்னிந்தியா, அதாவது மக்கள் தொகை கட்டுப்படுத்திய மாநிலங்கள் எதுவும் பாதிக்காத மாதிரி ஒரு நடவடிக்கை எடுக்கணுங்கிறாரு. ஆனால் அதை சொல்கிற அதே நேரத்தில் இன்னொன்று சொல்கிறார், என்னென்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கணும், அதுக்கப்புறம் தான் தொகுதி மறுவரை. இந்த கவர்மெண்ட் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கிற மாதிரி தெரியல அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் குறிப்பிட்றாரு. இப்போ அதை நோக்கி இந்த சப்ஜெக்ட் எப்படி நகருதுங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான இந்தியாவுடைய எதிர்காலத்துக்கு சரியான பாதையை குறிப்பிட்றாரு, பாதையை கை காட்டுறாரு. அந்த பாதை யாரை நோக்கி கை காட்டுறாருன்னா, இந்தியா கூட்டணி நோக்கி கை காட்டுறாரு. இன்றைக்கி இந்தியா கூட்டணி எங்கே அப்படின்னு தேட வேண்டிய ஒரு நிலைமையில தான் வந்து எதிர்க்கட்சியினுடைய ஒற்றுமையை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ வந்து அதை வந்து கூர்மைப்படுத்த வேண்டிய தேவை இருக்குன்றதை சொல்கிறாரு. சொல்லிட்டு வந்து இந்தியா கூட்டணிக்கு வந்து ஒரு வலிமையான வந்து சித்தாந்த கட்டமைப்பு தேவைப்படுது, ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டிய தேவை இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்குது எதிர்க்கட்சிகளுக்கு, அதை கரெக்டாக பயன்படுத்த வேண்டிய தேவை வந்து இந்தியா கூட்டணிக்கு இருக்குன்றதை சொல்லிட்டு, இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளுக்கு ஒரே மாதிரியான டோனில் பேசுகிற மாதிரி, ஒத்த சிந்தனையோடு அந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணுற மாதிரியான ஒரு அதை நோக்கி வந்து இந்தியா கூட்டணி தங்களை தகவமைச்சிக்க வேண்டியது இருக்குது. அப்படி செய்யும் பொழுது தான் வந்து மோடிக்கு எதிரான ஃபைட்டு களம் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும், இல்லாட்டி வந்து அன்பேலன்ஸ்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் பதிவு பண்ணுறாரு. இதெல்லாம் இந்தியா கூட்டணிகள் எடுத்துக்குமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஸோ வந்து கபில் சிபல் வந்து இந்த மாதிரியான முக்கியமான விஷயத்தை வந்து சொல்லியிருக்கிறாரு. இது வந்து ஒரு பாஜகவுடைய கோர் அரசியல், மோடியுடைய கோர் அரசியலாக இருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷன், பிறகு உச்சநீதிமன்ற விவகாரமாக இருக்கட்டும், அல்லது இந்த பக்கம் மோடிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நிதிஷினுடைய பாலிட்டிக்ஸாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி வந்து வெளிப்படையாக வந்து ஒரு முக்கியமான ஒரு விமர்சனத்தை வந்து மீடியா முன்னாடி வச்சிருக்கிறாரு. இந்த அரசியல்லாம் எப்படி வந்து எதிர்க்கட்சிகள் கையில் எடுத்துக்கிட்டு வரக்கூடிய காலகட்டத்தில் மோடிக்கு எதிராக அரசியல் செய்ய போகிறாங்க, இந்திய அரசியல் எதை நோக்கி நகருதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். மிக்க நன்றி.